வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நாம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் அவர்கள். கே. பாலச்சந்தர் அப்படின்றவர் தமிழ் திரையுலகிற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் மட்டுமல்ல, அவர் இந்த தமிழ் திரையுலகத்தில் ஒரு பல்கலைக்கழகமாகவே வாழ்ந்தவர். ஆமா, பாலச்சந்தர் அவர்கள் 1930ஆம் வருடம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் கிராமத்திற்கு அருகிலே நல்லமாங்குடி என்ற ஊரிலே கிராமத்திலே சினிமா துறைக்கு சம்பந்தமில்லாத ஒரு குடும்பத்தில் கைலாசம் ஐயருக்கும் காமாட்சி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தவர். இவர் சின்ன வயசுல இருந்து கதைகள் எழுதுறதுலையும் வசனம் எழுதுறதுலையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தார். அதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் இவர் அங்கங்க வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு, அரசு வேலைகள்ல இருந்தாரு. இருந்தாலும் இவருடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க நாடகத்திலேயே இருந்தது. நாடகங்கள் வசனம் எழுதுறதுலேயே இருந்தது. இவர் முதலாக சினிமா விசிறி அப்படிங்கிற ஒரு நாடகத்தை எழுதினார். அந்த நாடகத்து கதை எழுதி வசனம் எழுதி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் சினிமா விசிறிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இவர் தொடர்ந்து நாடகங்கள் எழுத ஆரம்பிச்சார். அப்ப எழுதிக்கும் போதுதான் நீர்க்குமிழி அப்படின்ட்டு ஒரு நாடகத்தை எழுதினாரு, எதிர்நீச்சல்னு ஒரு நாடகத்தை எழுதினாரு. இப்படி நாடகங்களாக எழுதி அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு தயாரிப்பாளர் நீர்க்குமிழி நாடகத்தை பார்த்துவிட்டு இதை நாம் படமாக எடுக்கலாம் என்று சொல்லும்போது இவர் எந்த இயக்குநரிடம் உதவியாளராக இல்லை. அந்த நாடகத்தை எழுதியிருக்கிறார், அதை மட்டும் அங்கே இயக்கியிருக்கிறார். ஆனால் திரைத்துறையிலே எந்த இயக்குநர்களிடமும் இவர் உதவியாளராக பணியாற்றியவர் இல்லை. இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கையோடு அதை ஒப்புக்கொண்டு அந்த படத்தை செய்ய ஆரம்பித்தார். நாகேஷை வைத்து நீர்க்குமிழி என்ற ஒரு படத்தை எடுத்தார். அதில் மாபெரும் வெற்றியையும் கண்டார். அதுல இருந்து அவருக்கு நிறைய படங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய குவிய ஆரம்பிச்சு. இவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட நடிகர் நடிகைகள் ஏராளம். இவர் நிறைய நடிகர் நடிகைகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் சினிமா துறைக்கு. இவர் அறிமுகப்படுத்தியவர்களில் இன்று முதன்மை நட்சத்திரமாக இருப்பவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒருவர். அபூர்வ ராகங்கள் என்ற படத்தின் மூலமாக ரஜினிகாந்தை இவர் அறிமுகப்படுத்தினார். கமலஹாசனை இவர் அறிமுகப்படுத்தவில்லை என்றாலும் கமலஹாசனுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்து நிறைய படங்கள் கொடுத்திருக்கிறார். இவர் மூலயமாக அறிமுகமான கதாநாயகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, ரஜினிகாந்த் முதல் சிறந்த சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் மூலயமா பட்டின பிரவேசம் அப்படிங்கிற படத்தின் மூலயமா சிவச்சந்திரன் அறிமுகமானாரு. ஒய்ஜி மகேந்திரனை இவர் தான் அறிமுகம் பண்ணி வச்சாரு. அதே மாதிரி ராதாராவி சாரி இவர் தான் அறிமுகம் பண்ணி வச்சாரு. பிரகாஷ் ராஜ் இவர் தான் அறிமுகம் பண்ணி வச்சாரு. நடிகைகள்ல பாத்தீங்கன்னா நிறைய நடிகைகள்ல ஸ்ரீவித்யா, சௌகார் ஜானகி, எம்என் ராஜம், இது போன்ற நடிகர்களை எல்லாம் இவருடைய படங்களில் நிறைய பயன்படுத்தினார். இவருடைய படங்கள் அனைத்துமே குடும்ப பாங்கான படங்களாகவும் குடும்பத்தில் இருக்கும் சிக்கல்களை விவரிக்கும் படங்களாகவும் அவற்றிலிருந்து விடுதலை பெறுவது என்பதை பற்றி சொல்லக்கூடிய படங்களாகவும் இருந்தது. இவர் எடுத்த அனைத்து படங்களுமே சமூக சிந்தனையுள்ள குடும்ப பாங்கான படங்களாகவே உருவாக்கப்பட்டது. இவர் எடுத்த முதல் திரைப்படம் நீர்க்குமிழி. இவர் எடுத்த 100வது திரைப்படம் பார்த்தாலே பரவசம். இவர் கடைசியாக இயக்கி தயாரித்த படம் பொய். இப்படி 101 திரைப்படங்களை தயாரித்து இயக்கியிருக்கிறார் கே. பாலச்சந்தர். இவர் சிவாஜி கணேசன் வச்சு எதிரொலி அப்படிங்கிற ஒரு படத்தை மட்டும்தான் இயக்கியிருக்கிறாரு. எம்ஜிஆருக்கு ஒரு படம் கூட இவர் இயக்கல. ஆனால் எம்ஜிஆர் இவருடைய நாடகத்தை பார்த்துவிட்டு இப்படிப்பட்ட திறமைசாலிகள் தான் சினிமாவிற்கு தேவை என்று கூறினார். அதோடு மட்டும் விட்டுவிடாமல் அவர் நடித்த தெய்வத்தாய் என்ற படத்திற்கு பாலச்சந்தரையே வசனம் எழுதவும் வாய்ப்பு கொடுத்தார். இப்படி எம்ஜிஆருக்காக தெய்வத்தாய் படத்திலே வசனம் எழுதி சினிமா துறையில் கால் பதித்தார் பாலச்சந்தர் அவர்கள். அதன் பிறகு அவர் நிறைய படங்களை எடுத்துட்டு நாகேஷை வச்சு நிறைய படம் பண்ணாரு, முத்துராமனை வச்சு படம் பண்ணாரு, இப்படி ஜெய்சங்கரை வச்சு படம் பண்ணாரு. பூவா தலையான்னு ஒரு படம், அருமையான ஒரு குடும்ப பங்கான ஒரு கதை. அவர் எடுத்த அனைத்து படங்களுமே இப்படித்தான் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. அரங்கேற்றம் அப்படின்னு ஒரு படம்,
நெகட்டிவான ஒரு கதாபாத்திரங்களை பண்றது. தப்புத்தாளங்கள் அப்படின்னு ஒரு படம். ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் இணைத்து நிறைய படங்கள் பண்ணார். அவர்கள் இருவரும் இணைந்து நடித்த கடைசி படமாக நினைத்தாலே இனிக்கும் அமைந்தது. அந்த படத்தையும் கே. பாலச்சந்தர் அவர்கள் தான் எழுதினார். பாலச்சந்தர் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று படம் எடுத்த ஒரே படம் நினைத்தாலே இனிக்கும். அதன் பிறகு அவர்கிட்ட இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய டைரக்டர்ஸா ஆனாங்க. கவிதாலயா அப்படிங்கிற ஒரு திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்கி அதன் மூலமாக இவருடைய உதவியாளர்களை எல்லாம் இயக்குநர்களாக மாற்றினார். இப்படி சினிமா துறைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் சினிமாக்குள் வரும் அனைத்து இயக்குநர்களுக்கும் ஒரு பல்கலைக்கழகமாகவே விளங்கினார் திரு கே. பாலச்சந்தர் அவர்கள். அவர்கள் இறக்கிய 101 படங்களுமே வெற்றி படங்களாகவே அமைந்திருந்தாலும் ஒரு சில படங்கள் சற்று வசூலில் குறைந்திருக்கும். ஆனால் படம் நன்றாக இருக்கும். கமலஹாசனுக்காக புன்னகை மன்னன் என்ற ஒரு படம் மிக சிறப்பாக அமைந்தது. உன்னால் முடியும் தம்பி என்ற ஒரு படம் மிக சிறப்பாக அமைந்தது. இசைக்காகவே படம் எடுத்தார் சிந்து பைரவி. இப்படி கதைக்களத்தை மிக சிறப்பாக உருவாக்கி கொண்டு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்வதோடு மக்களை ரசிக்க வைக்கும்படியான திரைக்கதையும் அமைத்துக் கொடுப்பதில் கே. பாலச்சந்தர் அவர்கள் மிக சிறந்து விளங்கியதால் தான் அவருக்கு இயக்குனர் சிகரம் என்ற பட்டமே வழங்கப்பட்டது. இவர் தமிழக திரைப்பட விருதுகள், தேசிய திரைப்பட விருதுகள், பல விருதுகளை இவர் வாரி குவித்திருக்கிறார். எல்லா படங்களுக்கும் இவர் விருது கொடுத்துட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மலையாளத்துல மரோ சரித்திரான ஒரு படம், அதே படம் ஹிந்தியில ஏக் துஜே கேலியேன்னு மாற்றி எடுத்தாரு. இப்படி ஹிந்தியில, மலையாளத்துல, தெலுங்குல, தமிழ்ல சொல்லிட்டு எல்லா மொழிகளிலுமே நிறைய படங்களை இயக்கி இருக்கிறாரு. இவர் இயக்கிய படங்கள் அனைத்துமே மிக சிறப்பாக அமைந்திருக்கும். ஒரு சிறந்த இயக்குனராக தமிழகத்திலே தன்னை பதிவு செய்து கொண்ட இயக்குனர் சிகரம் திரு கே. பாலச்சந்தர் அவர்கள் பிறந்த இந்த ஜூலை 9ஆம் தேதியை இயக்குனர்களின் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.